வீட்டில் இருந்தால் தூக்கி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கொடுப்பான். அவன் உங்களுக்கு விற்கிற மொபைல் ஃபோன் ரேட்டில் தான் அந்த காஸ்ட்டை ஸோ ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்ட்டு நமக்கு தேவையா இல்லையான்னு தெரியாமலே நம்ம ஒரு 1,00,000 லேப்டாப் இல்லை 40,000 மொபைல் வாங்கிடுறோம். பட் அந்த பேங்க் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ தரமாட்டாங்க. ஸோ 1,00,000 ஒரு பொருள் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 to 15,000 அதில் மார்ஜின் பேங்க்குக்கு போகாமல் இருக்காது. அந்த மார்ஜின் கடைக்காரன் கொடுப்பான். அந்த கடைக்காரன் எங்கேருந்து கொடுப்பான்? அந்த செல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் கொஞ்சம் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக கேஷாக வாங்கும்போது 85,000 கிடைக்கும். ஸோ மிகப்பெரிய 10,000 to 15,000 இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் தேவையில்லாம பேங்க்குக்கு பே பண்ணுறீங்க. இல்லை ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி காசு சேர்த்து வாங்குனீங்கன்னா 6 மந்த்ஸில் அந்த பொருளோட விலையும் குறையும். கேஷாக வாங்கும்போது 75,000 கிட்டத்தட்ட 25,000 நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அன்னெசரியாக ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்ட்டு இமீடியட்டாக ஃபோன் வாங்குறது, 40,000 மொபைலு, ஃபர்னிச்சர் வாங்குறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கன்சியூமர் தலையில் தான் விழும். அது தெரியாமல் போய் ட்ராப்பில் மாட்டிக்க